ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஐசோமெரிசம் சாப்டரோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பற்றி ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி ஐசோமெரிசம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் ஐசோமெரிசம், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசமில் இருக்கிற ஒரு டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து இன்னும் ஃபர்தராக 2 டைப்ஸாக டிவைடாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னா கன்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து கன்ஃபர்மேஷனல்ங்கிறது. ஓகே, ஸோ இந்த கன்ஃபர்மேஷனல் டைப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த கன்ஃபிகரேஷன் வந்து இன்னும் ஃபர்தராக 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகேவா, இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குது. இந்த பென்னா ஒரு பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ஆட்டம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆட்டம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி சிங்கிள் பாண்டோட இந்த 2 ஆட்டம்ஸும் என்ன இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதில் ஏதாவது ஒரு ஆட்டம் நான் ரொட்டேட் பண்ண நினச்சேன்னா நான் ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம். நான் ஃபுல் ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். கரெக்டாக ஃபுல் ஆங்கிள் நான் எப்படி வேணால் 360 டிகிரி நான் வந்து ரொட்டேட் பண்ண முடியும் when வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கும் பொழுது. இதுவே நான் இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அண்ட் அதே 2 ஆட்டம் தான் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ நான் இந்த ஏதாவது ஒரு ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம் நான் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா தட் வில் பி டிஃபிகல்ட். என்னோடய பாண்ட் வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன, இந்த பாண்ட் வந்து என்ன ட்விஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ ட்விஸ்ட் ஆகுது என்ன அர்த்தம், விச் மீன்ஸ் பாண்ட் வந்து பிரேக் ஆகும் தான் அர்த்தம். அப்போ டபுள் பாண்டில் 2 ஆட்டம் வந்து கனெக்டடாக இருக்கும்போது அதோட ரொட்டேஷனுங்கிறது என்னவா இருக்குது, ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அதனால் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடியல. இது சிங்கிள் பாண்ட்னா ஃப்ரீயாக ரொட்டேஷன் பண்ண முடிஞ்சுது. டபுள் பாண்ட் இருக்கும்போது அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ரொட்டேஷனால் ஐசோமர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து நம்ம 4 காம்பவுண்ட்ஸில் வந்து இருக்கிறது வந்து நம்ம படிப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து அல்கீன்ஸில் வந்து எப்படி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து இருக்குங்கிறத படிப்போம். அப்புறம் ஆக்சிம்ஸ், அப்புறம் அசோ காம்பவுண்ட்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் சைக்ளோ அல்கேன்ஸ் பற்றி படிப்போம். அல்கீன் சொல்லும்போது அவங்க ஜென்ரல் ஃபார்மில் எப்படி இருக்கும், அவங்க ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சி டபுள் பாண்ட் சி இருக்கும். அண்ட் நீங்கள் எனி குரூப் வந்து கூட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, தென் ஆக்சிம்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, சி டபுள் பாண்ட் இருக்கும், தென் நைட்ரஜனுக்கும் அப்புறம் OH வந்து இருக்கும். அண்ட் இந்த சியோட எனி ஆட்டம் வந்து அட்டாச்சாக இருக்கலாம். ஓகேவா, தென் வந்து அசோ காம்பவுண்ட்ஸ், N டபுள் பாண்ட் N அப்படின்னாலே அது வந்து அசோ காம்பவுண்ட். N டபுள் பாண்ட் N இந்த மாதிரி இஷ்டம் அசோ காம்பவுண்ட்ஸ். இந்த அல்கேன்ஸாக இருக்கட்டும், ஆக்சிம்ஸாக இருக்கட்டும், அசோ காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே வந்து எதனால் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்கன்னா டியூ டு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அபவுட் த டபுள் பாண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொட்டேஷனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் ஆர் GI இன் ஷார்ட் வந்து ஷோ பண்ணுறாங்க. வேறஸ் நம்ம சைக்ளோ அல்கேன்ஸ் பார்த்தோன்னா, சைக்ளோ அல்கேன்ஸ்கிறது நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், சைக்ளோ பென்டேன், சைக்ளோ பியூட்டேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இவங்க வந்து எதனால் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் ஷோ பண்ணுறாங்கன்னா டியூ டு த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொட்டேஷன் ஆஃப் த சிங்கிள் பாண்ட். ஓகேவா, இவங்க சிங்கிள் பாண்டோட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, GI வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ 1 by 1 நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் அல்கேன்ஸ். அண்ட் அல்கேன்ஸ் சொல்லுவது என்னது, சி டபுள் பாண்ட் சி. அண்ட் நீங்கள் வந்து என்ன காம்பவுண்ட்ஸ் வேணால் அட்டாச் ஆகிருக்கலாம். இதுதான் அல்கேன்ஸ். ஸோ இங்கே என்ன காம்பவுண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இதுக்கு அல்கேன்ஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ அங்கே என்ன காம்பவுண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிறத வச்சு தான் அது GI வந்து ஷோ பண்ணுமா பண்ணாதாங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கா. அப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா இந்த 2 ஆட்டம்ஸ் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும், இந்த 2 ஆட்டம்ஸ் என்னவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் GI வந்து ஷோ பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே AB இருக்குது, இங்கே AB இருக்குது. இவங்க 2 பேர் சேமான காம்பவுண்ட்ஸ் தான். பட் நம்ம இந்த வயசு தான் பார்க்கணும், இவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ இது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் ஷோ பண்ணும். பட் பாருங்கள், அப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 டிஃப்ரெண்ட், ABங்கிறது டிஃப்ரெண்ட்டான காம்பவுண்ட். இந்த பக்கம் பாருங்கள் CD. எஸ், இது ரெண்டுமே ஈக்குவலான காம்பவுண்ட்ஸ் கிடையாது. பட் இது 2 பக்கமே நான் டிஃப்ரெண்ட்டான காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இதுவும் என்ன பண்ணும், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் ஷோ பண்ணும். பட் எது வந்து ஷோ பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் AA, தென் C டபுள் பாண்ட் C, BB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணாது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் வந்து ஷோ பண்ணாது. பிகாஸ் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 2மே சேம் காம்பவுண்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா GI வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் வந்து ஷோ பண்ணாது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா BB இருக்குது, அப்போ இது என்ன ஷோ பண்ணாது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதர் இந்த மாதிரி இருக்கணும், லைக் இது இங்கே AB இருந்துச்சுன்னா அதே AB இங்கே இருக்கலாம். இல்லைனா இங்கே ABன்ட்டு இங்கே CD வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் ஷோ பண்ணும். இப்போ நம்ம நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஸோ நாமன்கிளேச்சரில் ஹியர் வி ஹேவ் அவர் அல்கீன். அண்ட் அல்கீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து A குரூப், இங்கே B குரூப், இங்கே A குரூப், இங்கே B குரூப். அப்போது இங்கே இருக்கிற அந்த A குரூப்புக்கு ஜஸ்ட் ஸ்டேட் லைன்லேயே இன்னொரு A குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க B குரூப் இருக்க ஸ்டேட் லைன் அதே சேம் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன ஃபார்ம் சொல்லுவோம்னா சிஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லைக் அது இந்த மாதிரி கூட இருக்கலாம். லைக் இந்த பக்கம் இந்த பக்கம் AC இருக்குது, இந்த பக்கம் AB இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் B
ஸோ இந்த ஒரே லைனில் வந்து ஏ அண்ட் ஏ இந்த ரெண்டையுமே ஒரே லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்குல்ல, ஒரே சைடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சிஸ் ஃபார்ம் தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏ குரூப் அண்ட் இந்த ஏ குரூப் என்ன இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த பி குரூப் அண்ட் திஸ் பி குரூப் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ சிஸ் ஃபார்ம்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, சிஸ் ஃபார்மில் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்குது? கரெக்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ZEZ சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து EZ சிஸ்டம் அண்ட் இதுவும் ஒரு வே ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகே, சொல்லும் போது என்னென்னா இது சிமிலர் டு ட்ரான்ஸ்ஃபார்மாக தான் இந்த ஃபார்ம்ங்கிறது அண்ட் Z ஃபார்ம்ங்கிறது இந்த சிஸ் ஃபார்முக்கு வந்து சிமிலராக வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அட்டாமிக் நம்பர் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குரூப்ஸை வந்து லோ ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த நம்பரிங் பேஸ் பண்ணி அது வந்து ஃபார்மில் இருக்கா இல்லை Z ஃபார்மில் இருக்கா, எப்படி சிஸ் ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைட் பார்க்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து குளோரின் வந்து இருக்குது. ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இவங்க ரெண்டு பேரத்தில் யாரோட அட்டாமிக் நம்பர் அதிகமானது? ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, தென் குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது 17. அப்போ இங்கே ரெண்டு பேரில் குளோரினோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து ஹை ப்ரையாரிட்டி, HP ஆர் ஹை ப்ரையாரிட்டி சொல்லுவோம். அண்ட் இது வந்து என்னது LP. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த சைட் பார்க்கலாம். இங்கே ஃப்ளோரினுக்கு ஹைட்ரஜனுக்கு இல்லை யார் ஹை ப்ரையாரிட்டி, யார் வந்து லோ ப்ரையாரிட்டி? கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், ஃப்ளோரின் வந்து ஹை ப்ரையாரிட்டி, தென் ஹைட்ரஜன் வந்து லோ ப்ரையாரிட்டி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லோ ப்ரையாரிட்டி குரூப்புமே ஆப்போசிட்ஸ் இருக்குது, ரெண்டு ஹை ப்ரையாரிட்டி குரூப்ஸுமே ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஃபார்ம்? ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஈங்கிறது தான் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ வந்து இது வந்து ஃபார்மில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் இப்படி இருக்குது. இதை பார்த்தோன்னே பயப்பட தேவையில்ல, பொறுமையாக அதை சால்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளூரின் இருக்குது, தென் இங்கே வந்து கார்பனேட்டட் காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இப்போ எப்படி பார்க்கணுன்னா அது ஃபர்ஸ்ட் மெம்பர் இங்கே ஃப்ளூரின் மட்டும் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து எது ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆயிருக்கு? கார்பன். அப்போ கார்பன் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அப்போ இங்கே வந்து ஃப்ளூரின் இருக்குது, தென் வந்து இந்த கார்பன் காம்பவுண்ட் வந்து இருக்குது. ஃப்ளூரினுக்கு வந்து அதோட அட்டாமிக் நம்பர் அதிகமாக இல்லை கார்பனோட அட்டாமிக் நம்பர் அதிகமாக? ஃப்ளூரினுக்கு தானே அதிகம். அப்போ இதுதான் நம்மளோட ஹை ப்ரையாரிட்டி குரூப் அண்ட் இது நம்மளோட லோ ப்ரையாரிட்டி குரூப். இப்போ இந்த பக்கம் வரலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த எலிமெண்ட் வந்து கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு டிரெக்ட்லி? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமே நான் இருக்குது கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமே கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ரெண்டு கார்பனுக்குமே ஒரே அட்டாமிக் நம்பர் தான் வரும். அப்போ இந்த பேசிஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இவங்களை கிளாஸிஃபை பண்ண முடியாது. அப்போ நம்ம ஸ்பெஷல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். இந்த கார்பனுக்கு அப்புறம் என்ன காம்பவுண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த கார்பன் பார்த்தோன்னா இங்கே வந்து 3 மித்தால் வந்து அட்டாச் ஆகிருக்கு. வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 மித்தால் அண்ட் ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது. அப்போ 3 கார்பனோட அட்டாமிக் நம்பருங்கிறது அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து ஒன்லி 2 கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதோட அட்டாமிக் நம்பருங்கிறது கன்ஃபார்மாக கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதனால இது வந்து ஹை ப்ரையாரிட்டி அண்ட் இது வந்து லோ ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைட்ஸில் ப்ரெசென்ட் விச் மீன்ஸ் டிரெக்ட்லி ஒரே லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் லோ ப்ரையாரிட்டி ஒரே லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது? சிஸ் ஃபார்ம். சிஸ் மீன்ஸ் இங்கே என்னது? Z ஃபார்ம். அப்போ இது வந்து Z ஃபார்மில் வந்து இருக்குது. தென் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் லைக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப்பே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனோட ஐசோடோப் தான் யார்? HDT, புரோட்டியம், டியூட்டரியம், ட்ரைட்டியம், இவங்கெல்லாம் யார்? ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி ஒரே ஐசோடோப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்போ எப்படி வந்து ப்ரையாரிட்டி வந்து எப்படி ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறதுனா பேஸ்ட் அப்பான் இட்ஸ் அட்டாமிக் வெயிட். இப்போ நம்மளுக்கே தெரியும் புரோட்டியமோட அட்டாமிக் வெயிட் கம்மியாக இருக்கும், டியூட்டேரியம் தான் அதிகமாக இருக்கும், ட்ரைட்டியம் வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி அட்டாமிக் வெயிட்டை வந்து பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே டியூட்டேரியம் இருக்குது. இங்கே ரெண்டு பேரில் யாரோட அட்டாமிக் வெயிட் வந்து அதிகம்? டியூட்டேரியம் தான். அப்போ இதுதான் என்னது? ஹை ப்ரையாரிட்டி அண்ட் இது வந்து லோ ப்ரையாரிட்டி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கார்பனோட மித்தால் குரூப் இருக்குது, இத்தால் குரூப் இருக்குது. மித்தால் குரூப் இருக்குது, இத்தால் குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெம்பர் ரெண்டுத்துக்குமே யார்? ஃபர்ஸ்ட் மெம்பர் ரெண்டு பேருக்குமே யார்? கார்பன் தான். அப்போ மற்ற எலிமெண்ட் இதோட எத்தனை எலிமெண்ட் அட்டாச் ஆயிருக்கு பாருங்கள். இதோட மித்தால் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு விச் மீன்ஸ் இதுதான் என்னது? ஹை ப்ரையாரிட்டி குரூப் அண்ட் இது வந்து என்னது? லோ ப்ரையாரிட்டி குரூப். ஸோ அப்போ லோ ப்ரையாரிட்டி இட் இஸ் இன் த சேம் சைட். அப்படி இருக்கும்போது என்னது? சிஸ் ஃபார்ம். சிஸ் மீன்ஸ் Z ஃபார்ம். சிஸ் மீன்ஸ் Z ஃபார்ம். அப்போ Z இந்த ஃபார்மெல்லாம் எப்படிங்கிறது நம்ம கிளியராகவே புரிஞ்சாச்சு. இது ஆக்சுவலி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான்.
தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். நான் இருந்தாலும் நான் வந்து சொன்னேன். இது என்சிஆர்டிலாம் கொடுக்கல, இதெல்லாம் என்சிஆர்டிலாம் கொடுக்கல. நான் தான் சொன்னேன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். பட் இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான திங் கிடையாது. கரெக்டாக லோ ப்ரையாரிட்டி ஹை ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். ஓகே, அந்த ரீசனுக்காக தான் சொல்லி தந்தேன். இது பேஸ் பண்ணி ஐ திங்க் 1 கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்சிம்ஸ். இப்போ நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் அல்கீன்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ அல்கீன்ஸில் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும், எந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது இருக்காதுங்கிறத பற்றி நம்ம கிளியராகவே படிச்சாச்சு. இப்போ நம்ம ஆக்சிம்ஸ் அந்த டைப்புக்கு வந்து மூவ் ஆகலாம். ஆக்சிம்ங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், சியோட ஏதாவது 2 ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கலாம். அண்ட் சி அந்த டபுள் பாண்டோட நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் இந்த நைட்ரஜன் வந்து ஓஹெச்சோட அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஆக்சிம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆக்சிமில் வந்து இந்த ஹைட்ரஜனும் நம்மளோட ஓஹெச்சும் ஒரே சைடு இருந்துச்சுன்னா அது நம்ம சின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் இந்த ஹைட்ரஜன் அண்ட் திஸ் OH வந்து ஆப்போசிட் சைட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆன்டை ஃபார்ம் ஒரு ஆன்டி ஃபார்ம் அப்படி வந்து சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஹைட்ரஜன் அண்ட் OH வந்து சேம் சைடு இருந்துச்சுன்னா அது சின் ஃபார்ம், இது டிஃப்ரெண்ட் சைடு இருந்துச்சு ஆப்போசிட் சைட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டை ஃபார்ம் ஒரு ஆன்டி ஃபார்ம். ஓகேவா, அண்ட் இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்சிம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் அசோ காம்பவுண்ட்ஸ். அசோ காம்பவுண்ட்ஸ்ங்கிறது என்னது, N டபுள் பாண்ட் N, இந்த பக்கம் என்ன காம்பவுண்ட் வேணும் அட்டாச் ஆகிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது அசோ காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஃபினால் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஃபினால் மீன்ஸ் வாட், C6H5 இதுதான் வந்து ஃபினால் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படி பார்த்தோம்னா, இஃப் தட் ஃபினால் குரூப் இஸ் ப்ரெசென்ட் வந்து சேம் சைடு, ஓகேவா, ஒரே சைடில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் சின் ஃபார்ம். அண்ட் இது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டை ஃபார்ம். ஓகேவா, சிமிலர் டு திஸ், சேம் சைட்னா சின், ஆப்போசிட் சைட்ஸ்னா ஆன்டை. ஓகேவா, அண்ட் நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, சிஸ் ட்ரான்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஓகே, சிஸ் ட்ரான்ஸ் படிச்சிருக்கோம். அப்புறம் EZ படிச்சிருக்கோம். அப்புறம் சின் அண்ட் ஆன்டை ஃபார்ம் வந்து படிச்சிருக்கோம். ஓகே, இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் இருக்குது. இது 3 கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இது இப்படின்னா என்ன, ஒன்று என்ன டைப்ங்கிறது கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் சைக்ளோஆல்கேன்ஸ். சைக்ளோஆல்கேன்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இந்த ரீசனால் நடக்குது, டியூ டு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொட்டேஷன் அபவுட் தி சிங்கிள் பாண்ட்ஸ். கரெக்டாக அதனால தான் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் வி ஹவ் சைக்ளோப்ரோபைன் அண்ட் சைக்ளோப்ரோபைனில் இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூவன்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு இப்படி இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது இங்கே ஒரு மித்தால் குரூப் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மித்தால் குரூப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் டெஃபினெட்லி நடக்கும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மித்தால் குரூப்புமே சேம் லைனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹைட்ரஜன் சேம் லைனில் அப்படி இருந்துச்சுன்னா வந்து சிஸ் ஃபார்ம். அண்ட் இந்த ஆப்போசிட் சைட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் தட்ஸ் ஃபார் we define them. ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன, ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு பெரிய பாலிஈன் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர் டபுள் பாண்ட் இருக்க ஸ்ட்ரக்சர் பாலிஈன் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி வந்து சிஸ் ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாலியின் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் அட்டாச்சாக இருக்கிற குரூப் வந்து R1 சொல்கிறோம், லாஸ்ட் அட்டாச்சாக இருக்கிற குரூப் வந்து R2 சொல்கிறோம். இப்போ இந்த R1 அண்ட் R2 வந்து ரெண்டுமே சேமான குரூப் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மித்தால் குரூப் இருக்குது, இங்கே இத்தால் குரூப் இருக்குது. அப்போ 2 பேருமே சேம் இல்லை. கரெக்டாக, அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும், 2 to the power n. ஓகேவா, 2 to the power n அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே nங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த 2 காம்பவுண்ட் நடுவில் எவ்வளோ டபுள் பாண்ட் இருக்குங்கிறத அது வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ when both r are not same நம்ம GI வந்து எவ்வளோ இருக்கும், 2 to the power n வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஆருமே சேம் குரூப் தான் இருக்குது, லைக் 2மே மித்தால் குரூப் தான் இருக்குது, 2மே CH3 தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 to the power n minus 1 plus 2 to the power p minus 1. ஓகேவா, nங்கிறது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. கரெக்டாக, இப்போ பிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட என்னோட வேல்யூ இருக்க nங்கிறது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட், அந்த வேல்யூ வந்து ஒரு ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா, நம்ம என்னோட வேல்யூ ஒரு ஈவன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 இல்லை 4 அது மாதிரி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து பிக்கு வந்து யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் p is equal to n/2 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நம்மளோட என்னோட வேல்யூ வந்து ஒரு ஆட் நம்பராக வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து பிக்கு வந்து யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், p is equal to n+1/2 divided by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இன்றைக்கான பார்ட் வந்து ரொம்பவே குட்டியான பார்ட் தான். நம்ம வேறு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பற்றி தான் எனக்கு படிக்கிறோம். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எனிவேஸ் லெட் ஸ்டார்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வில் எக்ஸிபிட் சிஸ் ஆர் ட்ரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்த 4 ஆப்ஷனில் எது வந்து சிஸ் ஆர் ட்ரான்ஸ் அண்ட் ஐசோமரிசம் வந்து ஷோ பண்ணுங்கிறது கேட்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, 1 பியூட்டனால்.
1 பியூட்டனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து வரையணும். இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3 CH2 then CH2 then CH2 OH வந்து இருக்கும். இப்படி இருந்தால் இது பேர் என்ன? 1 பியூட்டனால். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம 2 பியூட்டின் வந்து வரையலாம். CH3 CH double bond CH CH3 இந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 2 பியூட்டனால் வந்து வரையலாம். அப்போ CH3 CH2 CH CH3 OH இந்த மாதிரி தான் இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் 2 பியூட்டின் 3 CH CH3C ட்ரிபிள் 2 பியூட்டைனோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? GA வந்து only 4 காம்பவுண்ட்ஸில் தான், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து only 4 காம்பவுண்ட்ஸில் தான் வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அல்கீன்ஸ். ஓகே, அல்கீன்ஸில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிம்ஸ், தென் அதுக்கப்புறம் அசோ காம்பவுண்ட்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் சைக்ளோ அல்கீன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் யாரும் சைக்ளோ அல்கீன்ஸ். இவங்க 4 பேரில் மட்டும்தான் GA வந்து பாசிபிள். அப்போது இந்த 4த்தில் யாராவது இங்கே இருக்காங்களா பாருங்கள். இது வந்து இதில் இருக்கா? கிடையாது. இது இருக்கா? எஸ் இருக்குது. இங்கே டபுள் பாண்ட் அல்கின் வந்துருக்கு. இது இருக்கா? கிடையாது. இது இருக்கா? அல்கைன்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி யார்? நம்மளோட அல்கின்ஸ் தான். ஓகேவா? யார்? 2 பியூட்டின். அப்போ 2 பியூட்டினோட சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எழுதலாமா? அப்போ எப்படி இருக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் C CH3H. இது வந்து என்ன ஃபார்ம்? அதோட சிஸ் ஃபார்ம். பிகாஸ் சேம் சைடில் இது ப்ரெசென்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லும் போது CH3 C தென் இங்கே H இங்கே H தென் CH3. இது வந்து இதோட டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். அப்போ இது 2 பியூட்டின் தான் என்னது? நம்மளோட ரைட்டான ஆன்சர். ஓகேவா? 2 பியூட்டின் ஆப்ஷன் பியில் இருக்குது. இதான் நம்ம ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த ஐயுபிஏசி நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட ஐயுபிஏசி நேம் வந்து கேட்குறாங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். நம்பரிங் கொடுக்கலாமா? 1 2 3 4 தென் 5. திஸ் இஸ் 4. இந்த கார்பன் தான் 4. ஓகேவா? டீன் ஸ்ட்ரக்சர் வந்து இதுலேருந்து கிடைக்குது. ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு நான் இங்கேருந்து கொடுத்தேங்க, இங்கேருந்து கொடுத்துக்கலாமே. அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த வேஸ் வந்து நம்பரிங் கொடுத்தோம்னா நம்ம டபுள் பாண்டுக்கு வந்து 3rd பொசிஷன் தான் வந்து கிடைக்கும். தட்ஸ் நம்ம இங்கேருந்து குடிக்கும் பொழுது 2nd பொசிஷன்லேயே டபுள் பாண்ட் வந்திருக்கு. அந்த ரீசனால தான் நம்ம இது வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் வந்து நேம் பண்ணோம். இது வந்து யார்? குளோரோ. இது வந்து அயோடோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் குளோரோ ஃபர்ஸ்ட் வருமா, அயோடோ ஃபர்ஸ்ட் வருமா, C ஃபர்ஸ்ட் வருமா, I ஃபர்ஸ்ட் வருமா, C தான் வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குளோரோவை தான் நேமிங் பண்ணோம். அப்போ எந்த பொசிஷனில் குளோரோ இருக்குது? 2 குளோரோ இருக்குது. ஓகே, 2 குளோரோ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 3 பொசிஷனில் வந்து அயோடோ இருக்குது. 2 குளோரோ 3 அயோடோ. அண்ட் அதுக்கப்புறம் யார்? பென்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பென்ட்டில் வந்து ஈன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈன் வந்து எந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2nd பொசிஷனில். அப்போ பென்ட்டு 2 ஈன். நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இது வந்து சிஸ் ஃபார்மில் இருக்கா டிரான்ஸ்ஃபார்மில் இருக்காங்கிறத சொல்லணும். அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு தான் நான் இந்த ப்ரையாரிட்டி E ஃபார்ம் அண்ட் Z ஃபார்மாக சொல்லித்தரல. அது இந்த ரீசனுக்காக தான் சொல்லித்தந்தேன். ஓகேவா? அப்போ நம்ம முதல்ல ஹை ப்ரையாரிட்டி அண்ட் லோ ப்ரையாரிட்டி இது கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். இங்கே குளோரின் இருக்குது, மித்தால் இருக்குது. குளோரின் இருக்குது, தென் வந்து மித்தால் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் யார்? கார்பன். அப்போ Cl அண்ட் கார்பன் இருக்குது. இங்கே 2 பேரில் அட்டாமிக் நம்பர் யாருக்கு வந்து அதிகம்? குளோரின் தான் அதிகம். விச் மீன்ஸ் இதான் ஹை ப்ரையாரிட்டி, இதான் வந்து லோ ப்ரையாரிட்டி. அப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே வந்து இத்தால் குரூப் இருக்குது, இங்கே அயோடின் இருக்குது. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் இங்கே யார்? அயோடின். அண்ட் இங்கே வந்து கார்பன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குமா, அயோடினோட அட்டாமிக் நம்பர் வந்து அதிகமாக இருக்கலாம்? டெஃபினெட்லி அயோடினோட தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதான் நம்மளோட ஹை ப்ரையாரிட்டி குரூப், இது லோ ப்ரையாரிட்டி குரூப். ஓகேவா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைஸில் இருக்குது, லோ ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைஸில் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்ம்? டிரான்ஸ்ஃபார்ம். வெரி குட், டிரான்ஸ்ஃபார்ம். அப்போது இது பேர் என்ன? டிரான்ஸ் 2 குளோரோ 3 அயோடோ பென்ட் 2 ஈன். ஓகேவா? அப்போ இது ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ரைட்டான ஆன்சராக வரும். அண்ட் இந்த ARPMP மெயின்ஸ் 2011 கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகே, நான் இந்த லாஸ்ட் கொஷின் சில என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 4 காம்பவுண்டில் எது வந்து GI வந்து ஷோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம GI வந்து ஷோ பண்ணுற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. நம்ம வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் GI வந்து ஷோ பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ GI ஷோ பண்ணுமா? கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேம் குரூப், இதுவும் ஷோ பண்ணாது. தென் இது பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்குது. அப்போ இது வந்து GI வந்து என்ன பண்ணணும்? ஷோ பண்ணணும். இதான் நம்மள ரைட்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. கரெக்டாக? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? இங்கே வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து சேம் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் இது என்ன பண்ணாது? GI வந்து ஷோ பண்ணாது. அப்போ இதுவும் நம்மளோட ராங்கான ஆன்சர். அப்போ ரைட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுதான் நம்மளோட ரைட்டான ஆன்சர். ஸோ தேட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம என்னென்ன படிக்க நினச்சோம் எல்லாமே படித்தாச்சு. அது கிரியேட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.